பூரி, இட்லி, பொங்கல், சாம்பார், பூரிக்கு உருளைக்கிழங்கு, சட்னி, டீ போட்டு வச்சுட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பூரி வந்து எவ்வளோ தெரியல. இட்லி 4 இட்லி 25 ரூபான்னு சொன்னான். ஒரு பொங்கல் 30 ரூபா. 2 பொங்கல் வாங்கினான். அப்புறம் இட்லி 4 இட்லி வாங்கிட்டு பூரி வாங்கிட்டு அவன் ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டு போனான். வடை வந்து 1 8 ரூபான்னா. சட்னி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா 7:30க்கு வாங்கிட்டு வந்தோம்னா இப்போ மணி 9 மணி ஆகுது. இது ஹெவியாக தான் ஆயிடுச்சு. இது ஆஃப்டர்நூனுக்கு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். மைசூரில் பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து தரமாட்டாங்க. குருமா தருவாங்க. இல்லை இட்லிக்கு என்ன பண்ணுறாங்க அதுதான் தருவாங்க. பட் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பூரிக்கு உருளைக்கிழங்கு தான் தருவாங்க. இட்லிக்கு சாம்பார் சட்னி இருக்கும். பொங்கல்லாம் மைசூரில் கிடையவே கிடையாது. இது எதுக்காக வாங்கினா நம்ம தான் ஆல்ரெடி நம்ம ஃபுட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ எவ்வளோ இப்போ ரேட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் சாய வேணாம் சொன்னால். இட்லி பாருங்கள், சின்ன இட்லி 4 இட்லி 25 ரூபான்னு சொன்னான். பூரி 3 பூரி எவ்வளோ ரேட் இல்லை. பொங்கல் வந்து 30 ரூபாவும். அது 25 ருபீஸ் தான் வருது. 30 ருபீஸ் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த பூரியும் பொங்கலும் வந்து பொங்கல் இப்போ சாப்பிட்றேன். பூரி இட்லி வேணால் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கலாம். பொங்கல் மத்தியானத்துக்கு நல்லா இருக்காதா, அதனால் இப்போ சாப்பிட்லாம். இதுவே அதிகமாக இருக்குது. இந்த பையன் கம்மியாக இருக்கும். பொங்கல் நைஸ் சூப்பராக இருக்கும். சாம்பார் வந்து சாப்பிட்லாம். சாம்பார் திக்காக இல்லை, தண்ணியாக தான் இருக்குது. ஓகே. சாம்பார் டிஃபன் சென்டர் மாதிரி இருக்கும்ல, அதுதான் அது. ஹோட்டல் மாதிரி கிடையாது. சின்ன சின்ன டிஃபன் சென்டர் இருக்கும்ல, அதில் தான். சட்னி பரவாயில்ல. ஆனால் மைசூரில் சட்னி அடிச்சிக்க முடியாது. எல்லா ஹோட்டலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தேங்காய் நாளையா நட்டுல இந்த சட்னி அந்தளவுக்கு இல்லை. சாம்பார் ஆனால் அங்கே கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும். உருளைக்கிழங்கு பார்க்குறேன். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கு. ஒரு நாள் பரவாயில்ல. கேமரா வந்து அந்த ஃபோனில் வந்து என்னமோ ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால தான் இதில் இன்னொரு ஃபோனில் எடுக்கிறேன். இது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.